ஈரானுடன் நேரடி போர் மூண்டுள்ள இக்கட்டான சூழலில் இஸ்ரேலின் டெல் அவிவ், ஹைஃபா மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்துள்ளனர். பிரதமர் நெதன்யாகுவின் பிடிவாதமான போக்கினால் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய மக்களும் பேராபத்திற்கு தள்ளப்படுவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் எந்த நேரத்திலும் நிகழலாம் என்ற அச்சத்தில் இப்போராட்டங்களுக்கு இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி போராட்டங்களை தடை செய்ய முயற்சித்த போதிலும் இஸ்ரேலிய உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி தலையீட்டால் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஜனநாயக உரிமைகளை பறிக்க வேண்டாம் என நீதிமன்றம் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து மக்கள் அலைகடலென திரண்டு போருக்கெதிரான தமது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். போர் விரிவடைவதால் காசாவில் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இராணுவ ரீதியிலான வெற்றிகளை விட இராஜதந்திர ரீதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலுக்கு பாதுகாப்பானது என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உள்நாட்டிலேயே எழுந்துள்ள இந்த மிகப்பெரிய நெருக்கடி பிரதமர் நெதன்யாகுவின் ஆட்சிக்கு கடும் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது.